மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 215. நீ மரணபரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10. நல்ல அர்ப்பணிப்பு பண்ணியிருப்பது மாத்திரம் போதாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் நல்ல போராட்டம் போராடினால் மாத்திரம் போதாது. இல்லவே இல்லை. ஒருமுறை உண்மையா இருந்தவர்கள் தேவன் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முன்பு உண்மையா இருந்தவர்களையும் பின்னர் உண்மையா இருந்தவர்களையும் எப்பொழுதும் உண்மையா இருப்பவர்களையுமே அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார். யாரை தம்மால் முழுமையாக நம்ப முடியுமோ, யாரிடம் தாம் உண்மை உள்ளவர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நம்பகமாய் கொடுக்க முடியுமோ, அத்தகையவர்களையே ராஜ்யத்தின் வகுப்பாரில் ஏற்றுக்கொள்ள அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார். இந்த மேன்மையான பலனையும் உயர்வையும் இவர்கள் பெறுவதற்கு முன்பு இவர்கள் முழுமையாக பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதே. ஆமென்.